ம். வேலண்டைன்ஸ் டேக்கு எல்லாம் ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் அவங்க லவ்வருக்கு ஒய்ஃபுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. நமக்கு தான் ஒன்று வாச்சிருக்கே. அந்த ரொமான்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான். கல்யாணத்துக்கு முன்னாடி அதை வாங்கி கொடுக்க இதை வாங்கி கொடுக்க சர்ப்ரைஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியோட போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் சர்ப்ரைஸ்னா என்னன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கார்த்தி, கொஞ்சம் இங்கே வாயேன். சொல்லுங்க. லவ்வர்ஸ் டே பற்றி நீ என்ன நினைக்கிற? ஒன்றும் நினைக்கல. லவ் பண்ணும்போது எனக்கு டைம் இருந்துச்சு கார்த்தி. இப்போது எனக்கு டைம் இல்லை. முதல் பாயிண்ட் டைம் இல்லை. இப்போ வந்து லவ்வர்ஸ் டே வந்து ரீல்ஸ்லேயும் வீடியோலேயும் யூடியூப்லேயும் பார்த்துட்டு நீ வந்து இதே மாதிரி என் வீட்டுக்கார் பண்ணலையே, இதே மாதிரி என் வீட்டுக்கார் அப்போ சர்ப்ரைஸ் பண்ணலையேன்னெலாம் நீ சொல்லிகிட்டு இருக்கல்ல, அது லவ்வர்ஸுக்கோ இல்லை படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். வீட்டுக்காக ஓடுறவங்களுக்கும் குழந்தைங்களுக்காக ஓடுறவங்களுக்கும் வேலைக்கு போனால் தான் சம்பளம்னு நினைக்கிறவங்களுக்கும் லவ்வர்ஸ் டே செலிப்ரேஷன் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. என்னுடைய லவ் எதுன்னா உங்களை நான் வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிறதுல தான் என்னுடைய லவ் இருக்குது. அதை நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாளும் ப்ரூஃப் பண்ணிகிட்டு இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரூஃப் பண்ணுறது இல்லை, நான் டெய்லியும் ப்ரூஃப் பண்ணணும் என்னுடைய லவ்வை உனக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும். ஓகே, சாரி. கேட்டிங்களா என் மைண்ட் வாய்ஸை? சரி சரி, ரொம்ப சென்டிமெண்ட்டாக போகாதீங்க, புரிஞ்சிருச்சு எங்களுக்கு.